ஹாய் ஹலோ, இன்றைக்கி நம்ம பூண்டு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். பூண்டு குழம்பு இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குங்க. நல்ல டேஸ்டான பூண்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் நல்லா சூடு பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மிளகு 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து அரைச்சிக்கலாம். அதே பேனில் ஒரு 4 ஸ்பூன் ஆயில் விடுறேன். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா, ஒரு 10 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா இடித்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு கல்லில் அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி எடுத்துடலாம். நான் இப்போ முழு பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவு நான் எடுத்திருக்கேன். இடித்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு கல்லில், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் கூட சேர்க்கலாங்க. உப்பு சேர்த்துக்கலாம். 4 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கலாம். ரொம்ப அரைக்கக்கூடாதுங்க, கொரப்பாக அரைச்சா ஓகேவாக இருக்கும். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மூடி போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்ல மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே குக் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். புளியை கரைச்சி தண்ணியை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு போல் கொதிக்க வச்சிடலாம். சின்ன சைஸ் வெல்லம் எடுத்துக்கலாம். நல்லா தூள் பண்ணி இது மாதிரி போட்டுருங்க. வெல்லம் போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அப்புறமா இந்த அரைச்சி நம்ம பவுட்ரு சேர்த்துக்கலாம். இந்த பவுட்ரு சேர்த்து ஆஃப் பண்ணிவிடுங்க. பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நல்ல டேஸ்டான சுவையான பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. சாப்பாடு நம்ம சாப்பிட அளவே தெரியாத அளவுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.